ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விஆர் ஜோனிக். கனரா பேங்க்கில் சேட்போட் அப்படிங்கிற புது ஃபெசிலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கூகுளில் கனரா பேங்க்னு டைப் பண்ணிங்கன்னா கனரா பேங்க்கோட வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். அதில் ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு தம்ப்நெயிலில் கொடுத்த மாதிரி ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லோகோவை கிளிக் பண்ணோம்னா நாம் டைரெக்டாக பேங்கிங் சர்வீஸை சேட் பண்ணி பெற்றுக்க முடியும். ஆன்லைனில் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லோகோவில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதை கிளிக் பண்ணோன்னே ஐ ஆம் மிஸ்டர் கேன் பி டன் அப்படிங்கிறத லோகோ காமிக்கும். அதில் கீழே அக்செப்ட் கொடுத்து கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். நம்ம கீழே சேட் பண்ணுற மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்கலாம், இஎம்ஐ கால்குலேட்டர் பார்க்கலாம், டெபாசிட் கால்குலேட்டர் பார்க்கலாம், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம், லோன் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போ இஎம்ஐ கிளிக் பண்ணி இஎம்ஐ கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இஎம்ஐ கால்குலேட்டர்னு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இஎம்ஐ கால்குலேட்டர்னு எல்லோ கலரில் ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகுது. அதை கிளிக் பண்ண உடனே புது பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் பிரின்சிபல் அமௌண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றணுன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி மாற்றிக்கலாம், டைப்பிங்லேயும் மாற்றிக்கலாம். இப்போ டைப்பிங்கில் எந்த இன்ட்ரெஸ்ட்டோ அது 10% அப்படின்னா 10% கொடுத்துக்கலாம். லோன் டென்யூர் வந்து இயரில் கொடுத்துருக்காங்க. நம்ம 5 இயர்ஸ்னு கொடுத்துருக்கலாம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு 1 லேக்கில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டு 27,400 ரூபா, இஎம்ஐ 2,124 ரூபா. இது க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து டெபாசிட் கால்குலேட்டரில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். டெபாசிட் கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணோன்னா புது பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். அதில் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நம்ம ஆர்டி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். மந்த்லியே ஒரு 1000 ரூபா போட்டாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7% போட்டாச்சு. நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்ஸில் ஒரு 36 மந்த்து போட்டுக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் 36,000 ரூபா, இன்ட்ரெஸ்ட் 4,137 ரூபா, மொத்தமாக 40,000 ரூபா கிடைக்கும். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக லாகின் நவ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரும் ஃபோன் நம்பரும் கொடுத்து லாகின் பண்ணி தான் பேலன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட்டு 6 டிஜிட்டை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணி கெட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. 6 டிஜிட் ஓடிபி 2 நிமிஷம் வேலிடிட்டியோடு உங்களுக்கு வந்திருக்கும். சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஈஸியாக பேலன்ஸை வந்து வேறு எங்கேயும் போகாமல் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த சேட்போட்டில் 6 ஃபெசிலிட்டி மட்டும்தான் இப்போதைக்கு கனரா பேங்க் எனேபிள் பண்ணிக்கிறாங்க. ஃப்யூச்சரில் அதிகப்படுத்திடுவாங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னாவே உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் பேலன்ஸும் அதுக்கு கீழேயே வந்துடும். நாம் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு கீழேயே லேட்டஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா லாஸ்ட்டு 5 ட்ரான்சாக்ஷனை உங்களுக்கு ஷோ பண்ணும். நம்ம இல்லை அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம மெயிலுக்கு அனுப்பிச்சிக்க முடியும், வியூ பண்ணிக்கவும் முடியும். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் மந்த், லாஸ்ட்டு 6 மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐக்கானாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் மந்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஸ்டேட்மெண்ட் இமெயிலுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இமெயிலுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு இமெயிலை லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஸ்டேட்மெண்ட்டு வந்துடும். இப்போ பார்த்த ஃபெசிலிட்டி மாதிரியே நம்ம மினி ஸ்டேட்மெண்ட்டோட டீட்டெயிலையும் இதே மாதிரி பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். லோன் ஸ்டேட்டோட டீட்டெயிலையும் இதே மாதிரி பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். நம்ம எது தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு டாப்பில் உங்களுக்கு க்ளோஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ண உடனே லாக் அவுட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேட்டு க்ளோஸ் ஆகிரும். இதுபோல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி உற்சாகப்படுத்துங்க.